டிஎன்பிஎஸ்சியோட கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதில் நம்ம வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு நான் என்னோட ஐடியாஸ் சொல்கிறேன். இந்த எக்ஸாமை பொறுத்தளவுக்கு 2 பேப்பர் இருக்கு. பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1ல வந்து 3 பார்ட்ஸாக பிரிச்சிருப்பாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. பார்ட் ஏல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி, பார்ட் பில வந்து ஜெனரல் ஸ்டடிஸ், பார்ட் சில வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இருக்கும். இதில் இருக்க பார்ட் ஏக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, 6 எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுக்கு தான் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. 6th ல இருந்து 10th வரைக்கும் இருக்க தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ்ல இருக்க தமிழ் புக்ல பின்னாடி புக் பேக்ல மொழித்திறன் பயிற்சி ஏரியாஸ் கொடுத்துருப்பாங்க. அதுதான் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏரியாஸ்லாம் நல்லா கவர் பண்ணிட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல இதுக்கு முன்னாடி தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸ்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலே இந்த பேப்பர் நல்லா பண்ணிடலாம். இதுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் 1.5 மார்க்ஸ், 40% ஸ்கோர், அதாவது 16 மார்க்ஸ் எழுதுறதுனா இந்த பேப்பர் கிளியர். இந்த பேப்பர் கிளியர் பண்ணா மட்டும்தான் நம்மளுடைய பார்ட் பி, பார்ட் சி அண்ட் பேப்பர் 2 வந்து எவால்வேட் பண்ணுவாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி முடிஞ்சது, பேப்பர் 1ல பார்ட் பி முடிஞ்சது. அடுத்து பார்ட் பில வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ். ஜென்ரல் ஸ்டடிஸ்ல ஒரு 75 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த 75 கொஸ்டின்ஸ்க்கு வந்து சிலபஸ்ல வந்து அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த யூனிட்ல வந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்கிறது அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ சிலபஸ் படி நோட்டிபிகேஷன் இருக்க சிலபஸ் படி பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 4, 5, 6ல வந்து வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. யூனிட் 4 பாலிட்டி, யூனிட் 5ல எக்கனாமி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் யூனிட் 6 ஹிஸ்டரி, கல்ச்சர் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இந்த 3 யூனிட்ஸ்லையும் அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இந்த பேப்பர் 1ல பார்ட் பிக்கு ரெடி ஆகும்போது இந்த யூனிட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நல்லா ப்ரையாரிட்டி கொடுத்து கவர் பண்ணிடுங்க. யூனிட் 4, 5, 6 முடிச்சுட்டு அடுத்து யூனிட் 3, 2, 1 இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அண்ட் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, ஜியாகிரபி ஆஃப் இந்தியா, ஜெனரல் சயின்ஸ், இந்த ஆர்டர்ல ப்ரையாரிட்டி கொடுத்து கவர் பண்ணுங்க. ஜெனரல் ஸ்டடிஸை கவர் பண்றதுக்கு பிரைமரி சோர்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்ஸ் தான். 6th ல இருந்து 12th வரைக்கும் இருக்க ஸ்கூல் புக்ஸ் கண்டிப்பா படிக்கணும். சிலபஸ்ல இருக்கிற டாபிக்ஸ் ஸ்கூல் புக்ல என்னென்ன இருக்குங்கிறத அனாலிசிஸ் பண்ணி நம்ம இந்த டாபிக்ஸுக்கெல்லாம் நோட்ஸ் எடுத்து படிக்கணும். நம்ம ஒரு டாபிக் சிலபஸ்ல இருக்கிறத பார்த்துட்டோம், ஸ்கூல் புக் எடுக்கிறோம், அதில் எப்படி படிக்கணும், எவ்வளோ டெப்த்து படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஐடியா எல்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்துட்டு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணாதான் நமக்கு வந்து அந்த டாப்பிக்ல வந்து ஸ்கூல் புக்ஸ்ல எந்த லெவலில் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் நம்ம அந்த சப்ஜெக்ட்ல இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து கண்டிப்பாக ஒரு தடவை அனாலிசிஸ் பண்ணி பார்த்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த 6 யூனிட்டையும் நம்ம கவர் பண்ணதுக்கு அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எல்லா யூனிட்லையும் இன்டெகிரேட்டடா சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு யூனிட்டோட எண்ட்லையும் கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லாஸ்ட் 1 இயருக்கு நம்ம படிக்கிறோம். லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம எப்படி சோர்ஸ் எங்கிருந்து எடுத்து படிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டான மேகசின்ஸ் நிறைய மார்க்கெட்ல வந்து நிறைய அவைலபிளான கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ் இருக்கு. மந்த்லி காம்படிஷன், இயர்லி காம்படிஷன் அந்த மாதிரி இருக்கு. ஸோ லாஸ்ட் ஒரு 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸை வந்து நம்ம மஸ்ட் படிக்கணும். சிலபஸ் படி ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட்டை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்து அனாலிசிஸ் பண்ணி படிச்சோம்னா பார்ட் பி கவர் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறையா பார்க்கணும். அப்போதான் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம டெப்த்தாக படிக்கணுங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது இல்லாமல் அடிஷ்னலாக முடிஞ்சால் டெஸ்ட் சீரிஸ் ஏதாவது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா டெஸ்ட் எழுதினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்ல இருக்க கொஸ்டின்ஸில் வந்து எப்படி மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறோம், எங்கே டைமுக்குள்ள நம்மளால முடிக்க முடியுதா, அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம ஜஸ்ட் படிச்சுட்டே போனோம் அப்படிங்கும்போது கொஸ்டின்ல வந்து டைரக்டா சிம்பிளா கொஸ்டின்ஸ் இருக்காது. ஸ்ட்ரெயிட்டா ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் அந்த மாதிரி இல்லாம சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், மேட்ச் இட், இந்த மாதிரி குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய டைப்ஸ்ல இருக்கும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பா டெஸ்ட் சீரிஸ் ப்ராக்டிஸ் இருந்தோம்னா தான் நம்ம எக்ஸாம் ஹால் இந்த டைத்துக்குள்ள நம்ம சால்வ் பண்ண முடியும். இது வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான 75 மார்க்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது. அடுத்து 25 மார்க்ஸுக்கு இருக்க ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். இந்த ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ல 15 மார்க்ஸுக்கு வந்து ஆப்டிடியூடாகவும் 10 மார்க்ஸுக்கு வந்து ரீசனிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். இப்போ இந்த ஏரியாவுக்கு நம்ம எப்படி போனோம்னா இதுக்கும் அதே மாதிரி 6th ல இருந்து 10th வரைக்கும் இருக்க ஸ்கூல் புக்ஸ்ல இருக்க சம்ஸ் சிலபஸ் வைஸ் நல்லா பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்கூல் புக் சம்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து அதில் இருக்க 25 சம்ஸும் சால்வ் பண்ணி பாருங்க. அப்போதான் வந்து டைம் ப்ராக்டிஸ் கிடைக்கும் நல்லாவே. அண்ட் ஜிஎஸ்ஐ பொறுத்தளவுக்கு ஸ்கூல் புக் 6th ல இருந்து 12th வரைக்கும் மட்டும் படிச்சா போதுமான்னு கேட்டா எக்ஸாம் சிலபஸ்ல வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம கொஸ்டின் ஸ்கூல் புக்கே தாண்டி அவுட்டர்ல கொஸ்டின்ஸ் வரும். உங்க டைம் அவைலபிலிட்டி பார்த்துட்டு ஸ்கூல் புக்ஸ் கண்டென்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களால பாசிபிள் இருந்ததுன்னா ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸ் நீங்க வெளியில படிக்கலாம். அடுத்து இதெல்லாம் டோட்டலா பேப்பர் 1க்கான டிப்ஸ்.
பேப்பர் 1ல வந்து மொத்தம் 100 கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டின் 1.5 மார்க்ஸ், டோட்டலாக 150 மார்க்ஸுக்கு வருது. இந்த 150 மார்க்ஸ் அந்த பேப்பர் 2ல வந்து ஒரு 200 கொஸ்டின்ஸ் இன்ட்டு 1.5 300 மார்க்ஸ். டோட்டலாக ரிட்டர்னில் வந்து 450 மார்க்ஸ். அடுத்து பேப்பர் 2. பேப்பர் 2ல மொத்தம் 200 கொஸ்டின்ஸ். இதில் வந்து 10 யூனிட்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு யூனிட்லையும் எவ்வளோ வெயிட்டேஜ்ங்கிறத அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த பேப்பர் 2 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது. அதாவது 2 வெட்டினரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாம்ஸ் அண்ட் ஒரு ஆவின் எக்ஸாம் அண்ட் ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ்ல அனிமல் ஹஸ்பண்டரி சப்ஜெக்ட்ல ஒரு 2 கொஸ்டின் பேப்பர். டோட்டலாக 5 கொஸ்டின் பேப்பர் நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல அவைலபிளாக இருக்கு. அந்த 5 கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு அனாலிசிஸ் பண்ணுங்க. எந்தெந்த சப்ஜெக்ட்ல எந்த அளவுக்கு டெப்த்தாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. மோஸ்ட்லி நீங்கள் யூஜியில் காலேஜில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி படிச்சீங்களோ அதவே படிங்க. ஏன்னா காலேஜில் வந்து லெக்சர் நோட்ஸில் படித்தேன், டெக்ஸ்ட் புக்கில் படித்தேன், ஓன் நோட்ஸில் படித்தேன், அந்த மாதிரி இருக்கும். அதை ஃபஸ்ட்டு திருப்பி அதவே நல்லா படிங்க. அதை படிச்சுட்டு அது போக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம டானுவா சைக்கர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண கொஸ்டின் பேங்க்ஸ் அண்ட் அனிமல் சயின்ஸ் ரெஃப்ரெஷர், வெட்டினரி ரெஃப்ரெஷர், இந்த மாதிரி இருக்க மெட்டீரியல்ஸில் இருக்க கொஸ்டின் பேங்க்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். இதில் 10 யூனிட்ஸில் உங்களுக்கு புதுசாக இருக்க ஒரு யூனிட்னா ஃபஸ்ட் யூனிட்ல ஜென்ரலில் கொடுத்துருப்பாங்க. அந்த யூனிட்ல இருக்க டாபிக்ஸ் நீங்கள் பார்க்க காலேஜில் நம்ம பார்த்த மாதிரி இல்லையே, புதுசாக இருக்குன்னு ஒரு ஃபீல் இருக்கும். இந்த யூனிட் ஒன்றும் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமல் ஹஸ்பண்டரி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்க யூனிட். இந்த யூனிட்ல வந்து சென்சஸ், அப்புறம் அனிமல் ஹஸ்பண்டரி, ப்ரொடக்ஷன் எவ்வளோ, டேட்டா எவ்வளோ, இந்த மாதிரி ஏரியாஸ்ல வரும். இதுக்கு வந்து எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னா, ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணுற மில்க் ப்ரொடக்ஷன், மீட் ப்ரொடக்ஷன், குளோபல் லெவலில் இந்தியாவோட மில்க் ப்ரொடக்ஷன் எவ்வளோ, மீட் ப்ரொடக்ஷன் எவ்வளோ, அண்ட் இந்தியாவுக்குள்ள எந்த ஸ்டேட்ல வந்து மில்க் ப்ரொடக்ஷன் டாப்ல இருக்கு, எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுது, அண்ட் ஜிடிபியில் எவ்வளோ பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணுது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த ஏரியாவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் கரண்ட் லைஃப் ஸ்டாக் சென்சஸ், எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, ஒவ்வொரு ஸ்பீசிஸ் வைஸ் பாப்புலேஷன் எவ்வளோ, போன சென்சஸ்க்கும் இந்த சென்சஸ்க்கும் எந்த ஸ்பீசிஸில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, டிக்ரீஸ் ஆகிருக்கு, இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்லாம் இந்த சாப்டர்ல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் இது இல்லாமல் ரீசெண்டாக அனிமல் ஹஸ்பண்டரி ரிலேட்டடாக லான்ச் பண்ணியிருக்க ஸ்கீம்ஸ், ப்ராஜெக்ட், ரிப்போர்ட்ஸ் இதுவுமே இந்த ஏரியாவில் தான் இந்த கேட்பாங்க. இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெவலில் இருக்க அனிமல் ஹஸ்பண்டரி பாலிசி நோட்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அது படிச்சோம்னால கரண்ட் டேட்டாஸ் கூட நம்ம அப்டேட் ஆகிக்க முடியும். இந்த யூனிட்ல இது இல்லாமல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் பற்றின டாபிக்ஸும் அண்டு வந்து நம்ம எத்திக்ஸ் ஜூரிஸ்ப்ரூடென்ஸ்ல படிச்ச டாபிக்ஸுமே சிலபஸ்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க. மீதி இருக்க 9 யூனிட்ஸுக்கு வந்து நம்ம காலேஜில் யூஜியில் எப்படி படிச்சோமோ அதே மாதிரியே படிங்க. அடிஷ்னலாக கொஷின் பேங்க்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டானுவா சைசர் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மெட்டீரியல்ஸில் இருக்க கொஷின் பேங்க்ஸு அண்டு அனிமல் சயின்ஸ் ரெஃப்ரெஷர், வெட்டினரி ரெஃப்ரெஷர், அது போக ப்ரீவியஸ் இயர் கொஷின் இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டைம் உங்களுக்கு நல்லா கிடைக்குங்கிற பட்சத்தில் லெக்சர் நோட்ஸ்லாம் நல்லா கவர் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸ், உங்களுக்கு எங்கே செலக்டிவான டாபிக்ஸ் இல்லை உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டுக்கான ரெஃபரன்ஸ் புக்ஸ் கண்டென்ட்டும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ பேப்பர் 1ல வந்து 100 கொஸ்டின்ஸ் 150 மார்க்ஸ் அண்ட் பேப்பர் 2ல ஒரு 200 கொஸ்டின் 300 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 450 மார்க்ஸுக்கு ரிட்டன் எக்ஸாம் நடக்கும். அட் செகண்ட் ஸ்டேஜாக ஓரல் டெஸ்ட், இதில் வந்து 60 மார்க்ஸுக்கு இன்டர்வியூ. ஸோ டோட்டலாக 510க்கு வந்து ஸ்கோர் இருக்கும். அண்ட் இதில் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு எக்ஸாம் முடிஞ்சு இந்த கொஸ்டின் பேப்பரோட ஸ்டாண்டர்டு அண்ட் கொஸ்டின் பேப்பர் டஃப்னஸை பொறுத்து தான் நமக்கு தெரியும். லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் இருந்த வேகன்சியில் இப்போ 1/3 தான் வேகன்சி இருக்குது. அண்ட் மார்க் பேட்டர்னுமே சேஞ்சுது. லாஸ்ட் இயரில் வந்து ஜிஎஸ் கொஸ்டின்ஸில் வந்து ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 2 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை 1.5 மார்க்ஸ் தான் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயரோட இந்த தடவை கட் ஆஃப் மார்க்ஸ் கம்பேர் பண்ண முடியாது. பட் லாஸ்ட் இயரில் வந்து நல்லா சேஃப் ஜோனில் இருந்த ஸ்கோர்ஸ் அப்படின்னா, ஜிஎஸ்ல வந்து 100 கொஸ்டினுக்கு ஒரு 65 to 70 எபோ, அண்ட் வெட்டினரி சயின்ஸில் 200க்கு 140 கொஸ்டின்ஸ் எபோ போட்டிருந்தாங்க. எல்லாமே சேஃப் ஜோனில் இருந்தாங்க. பட் இந்த தடவை கண்டிப்பாக இதை விட அதிகமாக தான் ஆகும். பிகாஸ் வேகன்சி வந்து போன தடவை இருந்ததுல இருந்து 1/3 தான் இருக்குது. ஸோ இந்த தடவை மேபி ஜிஎஸ்ல வந்து 100க்கு ஒரு 80 கொஸ்டின்ஸ் அந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட இன்க்ரீஸ் ஆகலாம். அண்ட் வெட்டினரி சயின்ஸில் 140லேருந்து 160, 170 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கூட இன்க்ரீஸ் ஆகலாம். பட் இது யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. காம்படிஷன் லெவல் அண்ட் கொஸ்டின் பேப்பர் டஃப்னஸை பொறுத்து தான் இருக்குது. லாஸ்ட் இயர் மார்க்ஸ் ஒரு ஐடியாக்காக சொன்னேன். ஜிஎஸ்ல வந்து 65 to 70 எபோ, அண்டு வெட்டினரி சயின்ஸில் வந்து ஒரு 140 கொஸ்டின்ஸ் எபோ போட்டிருந்தாங்க. அது வந்து 700 வேகன்சிஸ்க்கு. ஸோ இந்த தடவை கண்டிப்பாக இதோட அதிகமாக தான் வரும். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லா ப்ரிப்பரேஷன் நல்லா ஸ்டார்ட் பண்ணுங்கள்.